water is flowing at the rate of 15 km per hour through a pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long, 44 meter wide. Find the time to which the level of water in the tank will rise by 21 cm. அதாவது இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நோட் பண்ணுவோம். நமக்கு சிலிண்டர்கள் பைப்புடைய ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை நாம் சென்டிமீட்டராக மாற்றிப்போம். 15 கிலோமீட்டரை 15 லேக் சென்டிமீட்டராக மாற்றிப்போம். அதே போல் இந்த கியூபிக்கல் டேங்கை பொறுத்த வரைக்கும் அதோட லென்த் வந்து 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. விப்த்தை வந்து 44 மீட்டர், அதை நம்ம பிரெத்துன்னு எடுத்துப்போம். ஹைட்டு 21 சென்டிமீட்டர். இப்போ நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையுமே சென்டிமீட்டராக மாற்றி தான் அந்த கணக்கை போட போகிறோம். வாங்க நாம வால்யூம் கண்டுபிடிக்கலாம். இப்போ பைப் அதாவது சிலிண்டருடைய வால்யூம் கண்டுபிடிப்போம். சிலிண்டருடைய ரேடியஸ் 7 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 15 லேக் சென்டிமீட்டர், கிலோமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா πr²h யூனிட்ஸ் கியூப். அதனுடைய வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு அதுக்குரிய ஆன்சர் நான் காட்டியிருக்கிறபடி அதாவது 23 crores 10 lakhs சென்டிமீட்டர் கியூப்னு வரும். அதே போல இப்போ ரெக்டாங்குலர் டேங்கினுடைய அதாவது கியூபாய்டுடைய வால்யூம் கால்குலேட் பண்ண போறோம். லென்த் 50 மீட்டர், அதை 5000 சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்றோம். விப்த் வந்து நம்ம பிரெத்னு எடுத்துக்கிறோம். 44 மீட்டர், அதை 4400 சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து 21 சென்டிமீட்டர்லயே கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வால்யூம் வந்து L × B × H யூனிட்ஸ் கியூபு. எல்லா வேல்யூஸும் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு 46 crores and 20 lakhs சென்டிமீட்டர் கியூப் ஆன்சரா கிடைக்கும். இப்போ நம்ம டைம் டேக்கன் கால்குலேட் பண்றதுக்கு வால்யூம் ஆஃப் த டேங்க் வால்யூம் ஆஃப் த பைப்பால டிவைட் பண்ண போறோம். ஸோ 46 crores 20 lakhs 23 crores 10 lakhs ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் ஆகி 2 hours நமக்கு டைம் டேக்கனா கிடைக்கும். தட் இஸ் த ஆன்சர்.